இன்னைக்கு நான் பயன்படுத்தின வார்த்தை ட்விட்டர்ல கவர்னர் பயன்படுத்த வார்த்தை கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத் அப்படிங்கிற அந்த சொற்றொடர் இன்னைக்கு அரசியல் சட்ட ரீதியாக எங்க பயன்பாட்டுல இருக்கு. அப்படி இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வார்த்தை மேல உங்களுக்கு ஆசை இருந்தால் ஸ்ரீராம் இங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கட்டும். இனிமேல் பிரதமர் மோடி நான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாரத் தான் சொல்லுவார், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்ல மாட்டான்னு உங்களால சொல்ல முடியுமா? எதுக்காக சார் வெக்கப்படுறீங்க? இல்லாத ஒரு வார்த்தையை சொல்லிருக்காரு அவர் யூஸ் பண்ணாரு. இல்ல அதிகாரப்பூர்வமா சொல்றத பத்தி பேசுறாரு. நீங்க வந்து கடந்த வருஷம் சார் இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆளுநர் இதே மாதிரி ஒரு சில்மிஷம் பண்ணார். தமிழகம்னு சொல்லுங்க, தமிழ்நாடுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார். அதுவும் சில்மிஷம் தான். தமிழகம் கெட்ட வார்த்தை இல்ல, நானும் சொல்றேன், நானும் தமிழகம் தான் பல நேரம் யூஸ் பண்ணுவேன். ஆனால் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வார்த்தை தமிழ்நாடு என்று அமலில் இருக்கிற போது அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, தமிழகம்னு சொல்லுங்க அரசியல் சேஷ்டை நான் சொல்லுவேன். அதை நாங்க என்றைக்குமே கண்டிப்போம். பயன்படுத்தக்கூடாதா அதை சொல்லுங்க, அவ்வளவுதான். எங்க பயன்படுத்த அம்பேத்கர் பத்தி பேசக்கூடாது, அம்பேத்கர் பத்தி பேசக்கூடாது. இந்தியா தட் இஸ் பாரத்ல கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறத பயன்படுத்தலாம் இருக்குல்ல சார். பாராளுமன்றத்தை கூட்டி 2 சபையை ஒன்னா கூட்டி அப்பதான் மெஜாரிட்டி இருக்கு, தனித்தனியா மெஜாரிட்டியில கூட்டி இனிமேல் இந்தியான்னு சொல்ல மாட்டோம், பாரத் தான் எல்லா இடத்துல இருக்கு சட்டத்தை திருத்தின பிறகு நானும் பயன்படுத்துவேன். அப்படி இல்லாத போது அதிகாரப்பூர்வமாக நீங்க பயன்படுத்த முடியாது.